الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم حاسبني حسابا يسيرا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய உள்ளம் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாக்குமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தில் 28வது தொழுகையை தொழுது முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 30வது ஜுஸுவில் இருந்து ஒரு அற்புதமான சிந்தனைக்குரிய ஒரு வசனம். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ. யாருக்கு நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு அவர்களின் பலக்கரங்களில் அவர்களுடைய செயலீடுகள் கொடுக்கப்படுகிறதோ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. அவர்களுடைய கேள்வி கணக்குகள் எல்லாம் லேசாக கேட்கப்படுவார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் நடைபெறக்கூடிய அந்த மன்றத்தில், நீதிமன்றத்தில் என்ன நடைபெறுங்கிறது அல்லாஹ் இந்த வசனத்தில் விவரமாக சொல்கிறான். உலகத்தில் முஸ்லீமும் மூமின்னா அடிப்படை எண்ணம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும். கண்ணில் பார்க்கல தான். அதே மாதிரியே நாளை மௌத்துக்கு பிறகு உண்டான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கணக்கு கேட்பான். நாம் எதை செஞ்சாலும் அதுக்கான கேள்வி உண்டு. நன்மையை செஞ்சாலும் நன்மைக்கான கேள்வி பதில், தீமையை செஞ்சாலும் தீமைக்கான கேள்வி பதில். இது ரெண்டும் நம்ம வீடுகளில் கடைகளில் வச்சிருக்கிற சிசி கேமரா மாதிரி 24 ஹவர்ஸும் நம்மளை பற்றி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை நம்புறது தான் முஸ்லீம். கியாமத்து நாள் இருக்கு, அங்கே கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ் தான் கேட்க போறான், அல்லாஹ் தான் கேட்க போறான். இதை நம்புனாதான் இவர் முஸ்லீம். அப்படிலாம் இல்லைன்றாலும் அவர் முஸ்லீம் இல்லை. முஸ்லீமுடைய வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார். அப்போ நாளைக்கு கியாமத்து நாளில் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டுவோம். ஒன்று கூட்டி, அதாவது 1 to 1 எல்லாத்துலேயும் கேள்வி கேட்பான். ஒரு 1000 பேருக்கு இவர் கேட்பார், 1,00,000 பேருக்கு அவர் கேட்பார். அப்படிலாம் இல்லை. 1 to 1 அல்லாஹ் உடனுக்கு உடனே கேட்பான், எல்லாத்துலேயும் கேட்பான். முடியுமா அப்படின்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிச்சு அரை பொழுது கூட கிடக்காது. எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சிருவோம். அவனுக்கு முடியும், சாத்தியம். எத்தனை கோடி பேர் இருந்தாலும் 1 to 1ல ஒரு செகண்டுக்குள்ள அவனால் கேட்க முடியும். ஒரு 80 வருடம் வாழ்றவங்க, இந்த 80 வருட வாழ்க்கையை ரப்பு நாளைக்கு சிசி கேமரா மாதிரி அப்படியே ஓட விட்டு காட்டுவான். ஓட விட்டு காட்டும் பொழுது நமக்கான நாம் என்னென்ன செஞ்சோம் நாம மறந்து போயிருந்தாலும் அங்கே பதிவு இருக்கும். அந்த பதிவில் இருந்து தப்ப முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த பதிவெல்லாம் பார்த்த பிறகு, நம்மளை பார்க்க வச்ச பிறகு ஒரு 3 வகையாக மக்களை வழி நடத்துவான். அவங்கள்ட்ட கேள்வி கேட்பான ஹதீஸில் வருது. புகாரியில் இப்படி ஒரு ஹதீஸும் வருது. அதாவது நல்லடியார், உலகத்தில் கண்ணியமாக ஒழுக்கமா தொழுகமானங்க எல்லாம் வாழ்ந்திருந்தார் இல்லையா, அவரை கூப்பிடுவான். அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? ஒரு பெரிய திரையை போட்டு மூடி அவரை விசாரிக்கிறது யாருக்கே தெரியாத அளவுக்கு விசாரிப்பான். சில நல்லடியார்களை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, விசாரிப்பான். எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு திரையை போட்டு மூடிக்கிட்டு தான் விசாரிப்பான் அவங்கள்ட்ட. அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த அடியாரை கூப்பிட்டு கேட்பான், அத்தஅரிஃபு ரப்பகதா, எப்பா இந்த நேரத்தில், இந்த இடத்துல, இந்த வருடத்தில், இந்த வயசில் இப்படியெல்லாம் தப்பு பண்ண தெரியுமா? டப்பா ரெக்கார்டு ஓடுது அப்படின்பான்லாம். உடனே அவரு சொல்லுவார், நான் ஆமாம், நான் மறுக்கல, நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், நான் அதை ஏற்றுக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது, நான் பாவமான அடியான் ஆகிட்டேன். அல்லாஹ் விட மாட்டான். அடுத்து கேட்பான் திரும்ப, அத்தஅரிஃபு ரப்பகதா, சரி அதை விடு, இந்த பாவம்
நீ தானே செஞ்ச, சரி இதை விடு, இந்த பாவம் நீ தானே செஞ்ச அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வருவான் அல்லா. யாருக்கு? மூமினுக்கு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வருவான். அவர் முடிவுக்கு வந்துருவார். அன்னவும் ஹலக்க, முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அவன் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சுட்டான், இனிமேல் நம்ம ஒன்றுமே தப்ப முடியாது, வேற இடத்துக்கு தான் நம்ம போட்டு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அழிஞ்சேன் அப்படின்னு அவன் நினைப்பான் மனுஷன். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அதாவது சதர்துஹா அலைக்க ஃபித் துன்யா, உன்னுடைய பாவத்தை எல்லாம் யாருக்குமே தெரியாம துனியாவில் நான் மறைச்சிட்டேன் தெரியுமா? நீ எவ்வளவு தப்பு பண்ண இருட்டுக்குள்ள ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம அப்படி இப்படி அதையெல்லாம் நான் மறைச்சிட்டேன் தெரியுமா? இன்றைய தினத்திலும் அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கும் உனக்கு அது சம்பந்தப்பட்ட விசாரிப்புலாம் இருக்காது, நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மூமின்களுக்கு அல்லாஹ் விசாரிக்கிறது. இப்படிதான் விசாரிப்பான் மூமின்களுக்கு. கூப்பிடுவான், பாவத்தெல்லாம் சொல்லுவான், அவர் ஆமாம் பாரு, பிறகு பரவாயில்ல, உன்னை உலகத்துல கண்டுக்காம விட்டுட்டேன், இங்கேயும் கண்டுக்காம விட்டுறேன், ஓடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிடுவான். அல்லாஹ் அக்பர் வெளியே ஒளியாந்துருவார். இது மூமின்களுக்கான நாளைக்கு அல்லாஹ் ஒன்று ஒன்று விசாரிக்கிற நிலை. காபிர்களுக்கு எப்படி விசாரிப்பான் அல்லது பெரும்பாவிகளுக்கு எப்படி விசாரிப்பான் அது வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஃசீர் இப்னு கதீர்ல முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஒரு பெரிய ஆளை கூப்பிடுவான், பப்ளிக்காவே வச்சு கூப்பிடுவான். ஏப்பா இங்கே வா, உனக்கு இவ்வளவு வயசை தந்தனா? ஆமாம். இவ்வளவு படிப்பை தந்தனா? ஆமாம். இவ்வளவு சம்பாத்தியத்தை தந்தனா? ஆமாம். இவ்வளவு வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் தந்தனா? ஆமாம். சரி, எல்லாத்தையும் தந்த ஒத்துக்கிறியா? ஆமாம், நீ தான் தந்த, நான் மறுக்கல அப்படின்னா உன்னை அல்லாஹ் அடுத்து கேட்பான், அப்போ தனந்த அன்னக முலாக்கிய, ஏப்பா நீயும் நானும் ஒரு நாளைக்கு இப்படி சந்திப்போம்னு நீ என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கியான்னு கேட்பான்ல. நீயும் நானும் ஒரு நாளைக்கு 1 to 1 சந்திக்க போறோம்னு சொல்லி என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்துருக்கியா? அப்போ தான் அப்போ அனந்த நீ அப்படி நினைச்சியான்னு கேட்பான். அப்போ அந்த ஆளு சொல்லுவான், இல்லை அப்படிலாம் நினைக்கல, ஏதோ பிறந்தோம், அல்லாஹ் இல்லை, ரசூல் இல்லை, கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் பார்த்துக்குவோம், வாழ்கிற வரைக்கும் சும்மா ஜாலியாக வாழ்ந்துட்டு அப்புறம் போய் செத்து போக வேண்டியதான், வெந்ததை சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் சாவுறது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் நம்ம ஆளுகள்லேயே வாழ்றது உண்டு. தொழுகை வணக்கம் பள்ளிவாசம் அது இது எதுவுமே தெரியாது, அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. ஒரு காபிருடைய இறை மறுப்பாளருடைய வாழ்க்கை அப்படி வாழ்கிற ஆள்கிட்ட அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது கேட்குறான், நீ நானும் சந்திப்போம்னு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அல்லாஹ் அப்பதான் சொல்றான் அந்த ஆளை பார்த்து, இன்னி அன்சாக்க கமா நசீதனி, எப்போ அன்னைக்கு நீ நானும் சந்திப்போங்கிறது உனக்கு தெரியாம போச்சு, மறந்துட்ட, இன்னைக்கு நானும் உன்னை மறந்து விட்டுறேன் விடு. அதாவது எப்படி தண்டனை கொடுக்க போறேன்பா, நீ என்னையும் நினைக்கிறல்ல, நான் மட்டும் ஏன் உன்னையும் நினைக்கணும்? நம்ம சில நேரத்தில் அப்படித்தானே பேசுகிறோம், தாய் தப்பட்ட மனைவி மக்கள்கிட்ட, நீ என் வீட்டுக்கு வரலப்பா, நான் மட்டும் ஏன் வீட்டுக்கு வரணும்? எனக்கு நீ ஒரு டெலிஃபோன் போடல, நான் மட்டும் உனக்கு ஏன் டெலிஃபோன் போடணும்? நீ என்னை அந்த விருந்துக்கு அந்த வைபவத்துக்கு கூப்பிடல, நான் மட்டும் ஏன் அவனை கூப்பிடணும்? அந்த மாதிரி எல்லாம் கேட்பான். இப்போ இன்னி அன்சாக்க கமா நசீதனி, நீ என்னை அன்னைக்கு மறந்துட்ட, நான் இன்னைக்கு உன்னை மறந்துட்டேன், இவனை தூக்கி வேற இடத்துல தூக்கி போய் சீன்றுவான்ல, புரிஞ்சு போச்சு. இது 2வது கேட்டகரி. 3வது ஒரு ஆள் வர்றான், அது ரொம்ப வித்தியாசமானவன், அல்லாவையே ஏமாத்தலான்னு முடிவில் வர்றான். அல்லாவை ஏமாற்ற முடியாது, அது வேற விஷயம். அல்லாவையே ஏமாத்திடலாம். உலகத்தில் ஏமாற்றி 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 எல்லாத்தையும் ஏமாற்றி பழகி போய் படைச்சவனையும் ஏமாத்திடாங்கிற மனக்கணக்கு போட்டு அங்கே ஒருத்தன் வருவான். அல்லாஹ் கேட்குறான், எப்பா நீ இவ்வளவு பாவத்தை எல்லாம் அப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி நீ செஞ்சிய யாவும் இருக்கா? உடனே சொல்லுவானா, இதை யார் உனக்கு சொல்லுது? அல்லாட்ட. எப்பா கிராமன் காத்திபி நல்லவர் தீயதெல்லாம் எழுதுனவர் சொன்னாரு, மலக்கு சொன்னாருப்பா அப்படின்னு மலக்கு லிஸ்ட்டு போட்டு காமிச்சோன்னு அதனால சொல்லுவான், லக்கது கதப அலைய ஹாதல் மலக் மாலம் தஅலம், நான் செய்யாத பாவத்தை எதெல்லாம் அந்த மலக்கு ஏற்றி வச்சிருக்காரு மனுஷன், என் மேலே அவ்வளவு வெறுப்பு போல இருக்கு தாளுக்கு, நான் எதையும் இப்படிலாம் செய்யல, அல்ல அவர் பாட்டுக்கு லிஸ்ட்டு எழுதி வச்சிருக்காரு, அதை வச்சுக்கிட்டு நீயே விசாரிக்கிறிய அப்படின்னு நல்லா கேட்பான். அப்படியா மலக்கே பொய் சொல்றாரோ? சரி சரி, ஏன்னா இவன் உலகத்தில் பொய் சொல்லி வாழ்ந்ததுனால மலக்கும் பொய் சொல்றாருன்றான். இன்னைக்கு நம்பால் அப்படித்தானே, இவன் பொய் சொல்லி பொய் சொல்லி இவன் பிராடுத்தனம் பண்ணி இவன் பித்தலாடுத்தனம் பண்ணி இவன் அடுத்த ஆளை பூரா அப்படிதான் சொல்லுவான். இவன் என்ன தப்பு செய்யறானோ அதே தப்போட தான் அடுத்த ஆளை பார்ப்பான். இது சில பேருடைய மனநிலை.
பொய், பிராடு, பித்தராட்டம், ஏமாத்துறது எல்லாம் இவன் பண்ணானா அவன் பார்வையில எவனுமே நல்ல மனுஷனா தெரிய மாட்டான், எல்லாருமே அயோக்கிய பயலா தான் தெரியுவான். ஏன்னா இவனை மாதிரி அடுத்த ஆளை நினைப்பான். இப்ப அந்த ஆளு வந்தான், மலைக்கே மாலம் அமல், நான் செய்யாததெல்லாம் தாள் எழுதி வச்சிருக்காருன்னா, ஓ மலைக்கு சொன்னியே நம்ப மாட்டியானே, சரி சரி அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான், சாட்சி மலைக்கு முடியாதுன்ற, இந்த பட்டோலை எழுதி வச்சது முடியாதுன்ற, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ற, சரி பரவாயில்ல, ஓன்ட்ட இருந்தே சாட்சியை உண்டாக்குவான்னு கேட்பான். அல்ல ஓன்ட்ட இருந்தே உண்டாக்குவான். அவன் அசால்ட்ட செய்வான், ஏன் திறந்தா என்ன கேட்கறது சாட்சி, நான் வாயை திறந்தா தானே, நாங்களாம் கல்லூரி மங்கனாச்சே, வாயப்பெல்லாம் அப்படிதான் திறக்க முடியாது, என்கிட்டலாம் வாங்கிட முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி மனக்கணக்கில் மிதப்புல இருப்பான். அப்படியா ஏன் திறந்தா எங்க வாங்க பார்ப்போம் அப்படிமா அல்ல. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அப்படியா இந்த வாய்க்கு முதல்ல ஒரு பூட்டை போடு அப்படின்றான் அல்லாஹ். வாயை பூட்டிடுவான். பூட்டிட்டு அடுத்து சொல்லுவானா, அலா அஃப்வாஹிம், வாயை மூடின உடனே வ துகல்லிமுனா ஐதீஹிம், அந்த கையை பேச சொல்லுவோம் அல்ல. அந்த கையை பூரா அப்படியே அழகா பேசும். நாக்கு தானே அங்கே பேசுது, நாக்கு ஒரு சதத்துண்டு தானே, பேசுறதுக்கு ஆற்றலை யார் தந்தது? அல்லா தானே. இந்த கையும் ஒரு சதத்துண்டு தானே, இந்த கையும் பேசும். தாலி இதையெல்லாம் பண்ணான்டா அல்லா அப்படின்னு வலது கை இடது கை பேசும். அடுத்து இந்த காலெல்லாம் சாட்சி சொல்லுவோம், ஆமா ஆமா அந்த அயோக்கிய பையன் இங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனான், அங்கேயெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனான் அப்படின்ட்டு காலு சாட்சி சொல்லுவோம். இந்த கை நடந்ததை பூரா பேசி முடிச்சிருவான். பேசி முடிச்சோன்னு அல்ல என்ன பண்ணுவான், இது என்னப்பா சொல்றேன்னு கேட்பான். பசம்மா மாட்டிக்கிட்டேன், தப்பிக்க முடியாது போல இருக்கேன், அடாடா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கொடு அப்படிமா அல்ல. அல்லாட்ட கேட்பான், எதுக்கு நேரம்? சரி, அவனையும் அவனுடைய உடம்பையும் எல்லாம் தனியா விட்டுருவான். அப்போ அவன் தன் உடம்பை பார்த்து இந்த கையை பார்த்து பேசுவானா, இந்த காலை பார்த்து பேசுவானா, அதாவது அன்னக்க குற்று உணாவிலும் எப்பா இந்த கையும் காலை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு வாயு உதாரணத்தை அல்லாட்டா நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்களே, வாங்க நாசம்தான் போய் சேருவோம், வாங்க எல்லாரும் ஒன்றா போவோம் வாங்க அப்படிம்பானா அல்லா. எப்படி எல்லாரும் ஒன்றா போவோம் வாங்க அப்படிம்பானா. இந்த மாதிரி அல்லாவே ஏமாத்த நினைக்கிற யாரும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டில் இருப்பா முனாஃபிக்கு, நயவஞ்சகன், அப்படிதான் இருப்பான். அல்லாவே ஏமாத்திடலாம், மலைக்கே தப்பு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லுவான் இவன். அதே மாதிரி காஃபிர்ல சில பேர் அப்படிதான் இருப்பான், இறை மறுப்பாளர் சில பேர், ஏன் நம்மளே பாவியில சில பேர் அப்படித்தானே இருப்பான். அல்லாவை ஏமாத்திடுவோம், மலக்கை ஏமாத்திடுவோம், இந்த இடத்துல வந்து தப்பிச்சிடுவோம், ஓடிடுவோம். அல்லாவை பொறுத்த மட்டும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எல்லாம் ஓப்பன் தான். இதெல்லாம் சில பேர்த்துக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு இவனை தூர நரகத்தில் போடுமா, அல்ல நரகத்தில் போடணும்னு அங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் தான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அங்கே வர்றது நரகத்துக்கு தாழ கூட்டிட்டு போப்பான் அப்படிமா அல்ல. இவர் முஸ்லீமா தான் இருப்பார், இவர் செஞ்ச தப்பு தான் இங்கே தண்டனை, நரகத்துக்கு தாழ கூட்டிட்டு போ அப்படின்னு உடனே, எது நரகத்துக்கா என்னையவா அப்படின்னு நான் கேட்குறேன். அல்லாவை பார்த்தேன், யா ரப்பி மாக்கா நகாதா அல்லூபிக்க, உன்னை பற்றி நான் இப்படி நினைக்கலையே, நீ என்ன கொசுக்குன்னு என்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்ட. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அம்மாக்கான ஒன்றுக்கு வேற எப்படி என்ன நினைச்ச சொல்லுவோம் நினைச்சதெல்லாம் அப்படின்னு திரும்ப அல்லாஹ் கேட்பான். உடனே அந்த இடத்துல நம்ம ஆள் உஷாராயிடுவான், ஆஹா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, தச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவான். உன் ரஹமத்து என் விஷயத்துல விசாலமா இருக்கும்னு நினைச்சேனே. அப்படின்னா என்ன, இந்த சொர்க்கத்தை கொடுத்துருவேன்னு நினைச்சேன், ஆனா எங்கேயோ என்னை இழுத்துட்டு போய் சொல்ற அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லுவானா. அதாவது அரிசுடு அத்தி விடுப்பா விடுப்பா, என் மேல கொஞ்சமாவது நல்ல நம்பிக்கை இருக்கு, விட்டுரு அவனை, பரவாயில்ல நரகத்துக்கு போக வேணாம் அப்படிமானா. நம்மளால இந்த ஹதீஸை படிச்சு நினைச்சிடக்கூடாது, விடுங்க சிறுத்தை, இந்த லாஸ்ட் ஆளா நம்ம இருப்போம். ஆமா லாஸ்ட் ஆளா விடுங்க, அல்லாட்ட போய் அப்படி ஒரு அல்லாவை ஐஸ் வச்சுட்டான்னு வைங்க, அல்ல என்ன சொல்லுவான், அரிசுடு அப்படின்னு விட்டுருவான், நம்ம பாட்டுக்கு ஜம்முன்னு ஓடி போயிடலாம். நடக்காது. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு தைரியத்தை கூட ரப்பு சிலருக்கு தான் தருவான், எல்லாத்துக்கும் தரவும் மாட்டான், எல்லாத்துக்கும் தரவும் மாட்டாங்க. அல்லாஹ் பர்டிகுலராக குறிப்பிட்டு சில பேருக்கு அந்த தைரியத்தை கொடுப்பான். அந்த ஆளு தான் இப்படிலாம் பேசுவான், யா ரப்பி மாக்கா நஹாதல்லன் நூக்கி, அதாவது ஒன்றை நான் இப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் திரும்பி பார்க்கறது, இது அல்லாஹ் திரும்ப பேசுறது, இது எல்லாம் சிலருக்கு மட்டும் கிடைக்கும், அதுவும் அல்லாஹ் நாடுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படி தான்
கேள்வி கணக்கினுடைய இந்த குறிப்புகள் இப்படி தான் போகுது. இதே மாதிரி 1-2 பேர் அல்லாட்ட இருந்து நரகத்துக்கு போன பிறகு தப்பிச்ச ஆளெல்லாம் இருக்கு. அங்கே போய் உள்ள விழுந்துருவான். உள்ள விழுந்துருவான், ஐயோ ஐயோ கத்துவான், மேலே கீழே கட்டா புட்டா கட்டா புட்டான்னு கத்துவான். கத்துருவனை எவன்டா ஓப்பரா சத்தம் போடுறானே அப்படின்னு நல்லா கேட்பான். இந்த உம்மத்தே முகமதியால ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான், நரகத்தையே 2ஆக்குறான் அப்படிமா. நரகத்தையே 2ஆக்குறான், இங்க குத்துதுங்கிறான், இங்க குடையுதுங்கிறான், மேலே எரியுதுங்கிறான், கீழே சுடுதுங்கிறான், கீழே தாங்க முடியலையே அப்படின்னு. உனக்கு என்னடா வேணும்? இல்ல உன் கருணை ரொம்ப விசாலமான உலகத்துல இந்த அஜித் மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனா இங்க வந்து பார்த்தா அட்டி நொறுக்குறிய. அப்படியா சொன்னாங்க? அப்படியா கேட்ட? சரி பரவாயில்ல, அவனை வெளியே விடு அப்படிமான்லாம். வெளியே விட்டு அப்ப இருப்பான் அவன், யாரெல்லாம் கொஞ்ச காலம் தான் இருந்தேன், மூஞ்சியெல்லாம் கரேன்னு கறிக்கட்ட மாதிரி ஆகிப்போச்சு, கறிக்கட்ட மாதிரி ஆகிப்போச்சு, என் முகத்தை எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. இப்போ என்ன பண்ணணுங்கிற? இல்லை இந்த முகத்தை மட்டும் லேசாக அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்படிமா. அப்படியா முகத்தை மட்டுமா? சரி சரி, இந்த பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி ஓடுது, அதை அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்க அப்படிமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடுற வரைக்கும் அமைதியாக இருப்பான், மூஞ்சியெல்லாம் கழுவி ஒரு மாதிரி ஆகிடுவான், கொஞ்ச காலம் அப்படியே அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் இறைவா ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நரகத்தை விட்டு வந்தாலும் ரொம்ப வெயிலாக இருக்கு, அதில் என்ன செய்யணுங்கிற? ஓரத்தில் ஒரே ஒரு மரம் தெரியுது கண்ணுக்கு, அந்த நிழல்ல கொஞ்ச காலம் இருந்துக்கிறேன். அல்லாஹ் போய் சொல்லுவான், பா நரகத்தில் இருந்த விடுதலை கேட்டேன், விடுதலை கொடுத்துட்டேன், இனிமேல் எதையும் கேட்கக்கூடாது, சரியா? இல்லை இனிமேல் எதையுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன், இதுவே பெரிய விஷயம், இதை கொடுத்துட்டு போதும். சரி, அந்த நிழல்ல போய் உட்காருவான். நிழல்ல போய் உட்காந்து கொஞ்ச காலம் அப்படியே ஆசுவாசப்படுற மாதிரி சொர்க்கத்துடைய மனம் அப்படி லேசா மணக்கும். அல்லாட்ட கேட்பான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு, எல்லாம் மணக்கிற மாதிரி இருக்கு, அப்ப நல்லா இருக்கேன் மனம் அப்படின்னு. இப்போ என்ன செய்யணுங்கிற? இல்லை அந்த மனத்து என்ன மனம்னு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு. இப்போ தானே சொன்னேன் கேட்கக்கூடாதுன்ட்டு. இல்லை இதை விட வேற எதையும் கேட்க மாட்டேன், அந்த மனம் எங்கேருந்து வருது பார்த்துருவோம். அப்படியா? சரி இப்போ அந்த மனத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு போப்பா அப்படின்னு உடனே மனம் எங்கே இருக்கு? சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான். வந்த உடனே உள்ள இப்படி எட்டி பார்ப்பான். அவன் செம்ம ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். மனைவி, பிள்ளை, வீடு, வாசல், ஆடிக்காரு, ஆடாத காரு, எல்லா காரு பங்களாவோட கடுமையான வாழ்க்கை. அப்படியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒன்றுமில்ல, லேசா உள்ள போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் அப்படியே டூர் மாதிரி, எப்படி டூர் மாதிரி உள்ள போயிட்டோன்னா ரிட்டன் வந்துடுறேன், உள்ள இருக்க மாட்டேன், வந்துடுறேன். அப்போ அல்லாஹ் சொன்னா கேட்காதேன்னு திரும்ப கேட்குறேன். இல்லை இது ஒன்று மட்டும், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், உள்ள கொஞ்சம் சொர்க்கத்துக்கு உள்ள விட்டான். உள்ள விட்டோன்னா உள்ள ஒருத்தர் இருக்கார்ல, காவலுக்காரு ரிதுவான், அவர் தான் சொர்க்கத்தினுடைய காவல். அவர் சொல்லுவாரு, எப்போ உன் நேரம் முடிஞ்சிச்சு, வாடகை சைக்கிள்காரன் கேட்குற மாதிரி, உன் நேரம் முடிஞ்சிச்சுப்பா, வா வெளியே, அங்கேருந்து குரல் கொடுப்பான். அப்படிலாம் இல்லையே, அல்லாஹ் உள்ள போனா ரிட்டன் வெளியே இல்லைன்னு சொல்லியிருக்கான்ப்பா. அப்படிதான் அஜர்த்து சொன்னாரு, ஹாலிதீன ஃபீஹா குர்ஆன்ல இருக்குன்றாரே, உள்ள வந்துட்டேன், ஒன்வே தான், வெளியெல்லாம் போக முடியாது. அப்போதான் அல்லாஹ் சிரிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சிரிச்சுட்டு, விடு அவன் அங்கதான் வருவான்னு தெரியும், அவன் அப்படித்தான், அவன் புத்தி அப்படித்தான், பரவாயில்ல விட்டுறான் அப்படின்ட்டு. அப்பையும் ஓய மாட்டான். ஓ உள்ள இருக்கலாம்னு அனுமதி வந்துருச்சான்? ஆமா எல்லாரும் ஃபுல்லா இருக்க, ஃபுல்லா அதப்பா ரியல் எஸ்டேட் போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கானே, அவன் பேரை போட்டு எனக்கு எந்த இடம் அப்படின்பான். உனக்கு இந்த வர்ற அங்க இருக்குடா இடம், போடா அப்படின்னா, இல்லையே எல்லாம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப அல்லாட்டே கோவப்படுவான். எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளையோட, எண்ணெயை மட்டும் அங்க போடாங்கிற, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எங்க போறது? அப்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பக்கத்துல போய் பாரு, உனக்கான மாளிகை அங்க தயாரா தான் இருக்குது, நீ சொர்க்கவாசி தான், நீ செஞ்ச தப்புக்கு கேள்வி கணக்கு, நரகம், அது இது போட்டு வந்திருக்கு. அப்புறம் போன பிறகுதான் கொஞ்சம் அதன் கோபம் குறையுமா. இந்த மாதிரி நாளை மறுமை நாளில் இதுதான் நடக்க போகுது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுறது. அப்ப இந்த மாதிரி நாளைக்கு இதுதான் நடக்கும். 3 வகையா விசாரிப்பு. ஒன்று மூமின்கள் அந்த ரப்பு மன்னிக்கிறான், ஒன்று காபிர்களுக்கு விசாரிச்சு முடிச்சுட்டு விரட்டி விட்டு சொல்றது நரகத்தை கொடுக்குறான், 3வது ஒருத்தன் அல்லாவையே ஏமாத்துறதுக்கு பிளானை போடுவான். அங்கே பிளான் எல்லாம் பப்பு வேகாது, அல்லாட்ட எந்த ஏமாத்து வேலையும் பண்ண முடியாது. அல்லாஹ் தெளிவாக விசாரிச்சு இந்த மாதிரி எவன் ஏமாத்த நினைக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவன் மீது தான் அல்லாஹ்வின் கோபம் கடுமையாக இருக்கும். அல்லாவை மட்டும் ஏமாத்துறன்னு நினைச்சிடக்கூடாது, கடுமையா இருக்குமா அந்த வேகம் அல்லாவுக்கு. அந்த கடுமையில என்ன நடக்கும்னு கேட்டா,
ஹதீஸ் வருது, முனாஃபிக்கு தான் இப்படி ஏமாத்த நினைப்பான், அவனுடைய இருப்பிடம் நரகத்தின் அடித்தட்டில் போடப்படுவான். அடித்தட்டு, இட்லியில 2-3 தட்டு இருக்குங்க. எந்த தட்டு வேகமா இட்லி வேகம்? அடியில் இருக்க தட்டு தானே வேகுது இல்லையா? அந்த மாதிரி அடியில் இருக்கிறது கடுமையான சூடா இருக்குமா நரகம். 7 அடுக்கு, 7 அடுக்குல கீழ் அடுக்கு கடுமையான சூடு. அங்கதான் இந்த பித்தலாட்டக்காரனத்துக்கு உள்ள போடுவான், ஏமாத்தணும் நினைச்சவனத்துக்கு உள்ள போடுவான். அதனால அல்லாவை ஏமாத்தணும் எப்பயுமே நினைக்கக்கூடாது. வேணும்னா அல்லாட்ட கருணையோட கேட்டோம்னா பிச்சை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான் அல்லாஹ். ஆனா அல்லாவெல்லாம் ஏமாற்ற முடியாது. நம்முடைய கையும் காலும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் எல்லாம் தெளிவா பேச ஆரம்பிச்சிடும். அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க உறுப்புகள் பேசுதுன்னா வேற எந்த சாட்சியும் மறுக்க முடியாது. இந்த கையே பேசிடும், காலே பேசிடும், கண்ணு மூக்கு வாய் எல்லா உறுப்பும் பேச ஆரம்பிச்சிடும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு எதிராக முதல்ல பேசுற உறுப்பு என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய வலது தொடை அப்படிங்கிறான். இப்னு கஸீர்ல வருது செய்தி, வலது தொடை தான் முதல்ல பேசுமா. இறைவா, இந்த ஆளா, இந்த ஆள் கொண்ட பொய் சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சான் அப்படின்னு முதல்ல எங்க சொல்லும்? வலது தொடை தான் பேச்சை ஆரம்பிக்கும். அங்கிருந்து உறுப்புகள் முழுவதும் பேசி முடித்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இந்த ஹிசாபை யசீரா விஷயத்துல ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. இறைவா, எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்கிடு, கேள்வி கணக்கை லேசாக்கிட்டு அல்லாஹ்ட்ட அடிக்கடி துஆ செய்யணுமா. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், கேள்வி கணக்கு லேசாக்குறதுனா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்ப என்ன பண்ணுவான்? லேசாக்குறதுனா ஒன்றும் இல்லை, அந்த ஹிசாபை வாங்கி ஏட்டை வாங்கி சும்மா பார்த்துட்டு போட்டுருவான். அதுக்கு பிறகு தான் லேசாக்குறது. வாங்கி படிச்சான்னா அவன் தொலைஞ்சான். ரப்பு படிச்சான்னா நோண்டி விசாரிக்க போறான்னு அர்த்தம். நோண்டி விசாரிச்சானா அவன் சொர்க்கம் போக முடியாது, அவன் சொர்க்கம் போக முடியாது. அப்படி பார்ப்பான், வாங்க அப்துல் ரஹ்மான், உங்க ஏடாது, சரி பார்த்துட்டேன் அப்படின்ட்டான்னு வைங்க. இதுக்கு பேர் ஹிசாபை யசீராமா, லேசான, அதாவது விசாரணை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இப்படி பார்த்தவனே எல்லாமே தெரியும். நமக்கு அவன் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக உன் ஏட்டையும் பார்த்தாச்சுப்பா, போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க உட்காந்து வாங்க இந்த தேதிலியா முள்ள அப்படின்டா அவ்வளவுதான். ஒன்னொன்னையா எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இப்படி கேட்க சொல்றாங்க, ஹாசிப்னி ஹிசாபன் யசீரா. இறைவா, எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாவே கேட்டா நாம கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாவுடைய விசாரணை என்ன? பார்த்துட்டு தூக்கி போடுறது. அப்ப நம்ம நிலையை என்ன ஆகுறது? அப்ப நம்ம வாழ்நாளில் நிறைய இந்த துஆவை, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா அப்படிங்கிற இந்த துஆவை நாம நிறைய கேட்கணும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் நம்முடைய கேள்விகள் எல்லாம் லேசாக்கி நமக்கு சொர்க்கத்துல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நல்லவர் வாழிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.